சிவனின் பொன்மொழிகள் மனதிற்கு நிம்மதி அளிக்கும். இதை முழுமையாக கேளுங்கள். ஓம் நம சிவாய. இந்த மந்திரம் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்தியுடன் உங்களை இணைக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் சிவனை கண்டறியுங்கள். நீங்கள் எல்லா இடங்களிலும் அமைதியை காண்பீர்கள். சிவன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தை ஆளும் நித்திய சக்தி. உங்கள் அகந்தையை அழித்து உங்கள் பயங்களை கைவிட்டு சிவபெருமானின் பாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அழித்தல் என்பது முடிவல்ல, அது புதிய தொடக்கத்திற்கான நுழைவாயில் என்பதை சிவன் கற்பிக்கிறார். சிவபெருமானின் ஆசீர்வாதங்களை தேடுபவர் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டார். சிவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவர், வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர், வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் தூய உணர்வு. தியானத்தின் மூலம் நாம் மகாதேவனின் தெய்வீக ஆற்றலுடன் இணைய முடியும். சிவன் இருள் இருக்கும் இடத்தில் ஒளியை கொண்டு வருகிறார். நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கையை, பயம் இருக்கும் இடத்தில் அமைதியை கொண்டு வருகிறார். மனதின் புயல்களை சிவபெருமான் அமைதிப்படுத்துகிறார். சிவன் தனது கண்களை மூடும்போது உலகம் இருண்டதாக தெரிகிறது. அவரது கருணையின் ஒளியை தேடுங்கள். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மற்றும் அமைதியை கண்டறிய பெரும்பாலும் நம்பிக்கை இருந்தால் போதும் என்று சிவன் கூறுகிறார். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் சிவ மந்திரங்கள். ஓம் நம சிவாய. இது மிகவும் பிரபலமான மற்றும் சக்தி வாய்ந்த சிவ மந்திரம். நான் சிவனுக்கு வணங்குகிறேன் என்று பொருள்படும். இது 5 பூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றை ஒத்திசைத்து உள் அமைதியை வளர்க்கிறது. இந்த மந்திரத்தை உச்சரிப்பது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி உடலை தூய்மையாக்கி உள் ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். பாதுகாப்பு உணர்வையும் நேர்மறை ஆற்றலையும் அளிக்கும். மகா மிருத்யுஞ்சய மந்திரம். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத். பழுத்த வெள்ளரி பழமானது அதன் காம்பிலிருந்து எளிதில் விடுபடுவது போல மரணத்திலிருந்து விடுபட்டு அமரத்துவம் அடைய அருள்வீராக. இது மரணத்தை வெல்லும் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. பாதுகாப்பு, நீண்ட ஆயுள் மற்றும் ஆன்மீக உயர்வுக்காக உச்சரிக்கப்படுகிறது. ஓ, அந்த மகத்தான பரம்பொருளை நாங்கள் தியானிக்கிறோம். மகாதேவன் எங்களுக்கு உயர் அறிவை வழங்கட்டும். ருத்ரர் எங்கள் மனதை ஒளிரச் செய்யட்டும். இந்த மந்திரம் மன அமைதியை அளித்து சிவபெருமானை மகிழ்விக்கும். கற்பூரம் போல் தூய்மையானவரும், கருணையின் அவதாரமானவரும், உலக இருப்பின் சாரமானவரும், நாகராஜனை மாலையாக அணிந்தவரும், பக்தர்களின் இதய தாமரையில் எப்போதும் குடியிருப்பவருமான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்குகிறேன். இந்த மந்திரம் தூய்மை மற்றும் உள் அமைதிக்காக உச்சரிக்கப்படுகிறது. வலிமை என்பது இடிமுழக்கத்தில் இல்லை, அது ஏற்றுக்கொள்ளும் அமைதியில் உள்ளது. இது உள் வலிமையையும் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் வரும் அமைதியையும் குறிக்கிறது. அழிவு ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான வழி. இது மாற்றத்தை பயப்படாமல் ஏற்றுக்கொண்டு புதிய வாய்ப்புகளுக்கான கதவை திறக்கும் எண்ணத்தை ஊக்குவிக்கிறது. ஒவ்வொரு அமைதியான கணமும் தெய்வீக அமைதியை எதிரொலிக்கிறது. அமைதியின் முக்கியத்துவத்தையும் அதிலிருந்து கிடைக்கும் தெய்வீக உணர்வையும் இது வலியுறுத்துகிறது. அமைதியான மனம் எப்போதும் வெல்லும். சிவன் அதற்கு நித்திய சான்று. அமைதியான மனம் சவால்களை எதிர்கொள்ளவும் வெற்றி பெறவும் உதவும் என்பதை உணர்த்துகிறது. சிவனின் நிதானம் நமக்கு உலகத்தை அல்ல, நம்மையே ஆள கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்புற விஷயங்களை கட்டுப்படுத்துவதை விட உள் அமைதியையும் தன்னடக்கத்தையும் வளர்த்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது. உண்மையான அமைதி ஒருபோதும் மங்குவதில்லை, படைப்பிலும் அழிவிலும் கூட. வாழ்க்கையின் மாற்றங்களுக்கு மத்தியிலும் நிலையான உள் அமைதியை தக்க வைத்துக் கொள்வதன் அவசியத்தை சொல்கிறது. ஆசைகளின் சங்கிலிகளை அவிழ்ப்பதன் மூலம் ஆளுமை தொடங்குகிறது. பற்றுதலிலிருந்து விடுபடுவது உண்மையான விடுதலைக்கும் ஆளுமைக்கும் வழிவகுக்கும் என்பதை உணர்த்துகிறது. தியானத்தின் ஆழத்தில் சிவனின் இருப்பை உணரலாம். தியானம் சிவபெருமானுடன் இணைவதற்கும் உள் அமைதியை அடைவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழி என்பதை வலியுறுத்துகிறது. உங்கள் அகந்தையை துறந்து சிவனின் பாதையை ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையின் உண்மையான அமைதியை கண்டறியும். அகந்தையை கைவிட்டு தெய்வீக வழியை பின்பற்றுவதன் மூலம் நிம்மதியை காணலாம். சிவன் அமைதியின் உருவம். அவரது பெயரை உச்சரிப்பது உங்களுக்குள் இருக்கும் அமைதியை கொண்டு வரும். சிவனின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் உள் அமைதியை அடையலாம். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் மேலும் சில சிவ மந்திரங்கள். 1. ருத்ர மந்திரம். ஓம் நமோ பகவதே ருத்ராய. பொருள்: ருத்ரரான சிவபெருமானுக்கு என் வணக்கங்கள். பலன்: இந்த மந்திரம் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி சிவபெருமானின் ஆசீர்வாதங்களை அளிக்கும். மன அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. 2. சிவ தியான மந்திரம். கரசரணகிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவணநயனம் வா மானசம் வா அபராதம் விகிதம் அவிகிதம் வா சர்வமேதத்
க்ஷமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. நான் என் கைகள், கால்கள், உடல், செயல்கள், காதுகள், கண்கள், மனம் ஆகியவற்றால் செய்த அனைத்து பாவங்களையும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து கருணை கடலாகிய ஸ்ரீ மகாதேவ் சம்போவிற்கு வெற்றி உண்டாகட்டும். பலன்: இந்த மந்திரம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், மனதை தூய்மைப்படுத்தவும், உள் அமைதியை பெறவும் உதவும். இது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியான உணர்வை அளிக்கும். 3 ஓம் சிவ சிவ ஓம். இது ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். பொருள்: சிவனே சிவனே ஓம். பலன்: இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பது மனதை அமைதிப்படுத்தும், எதிர்மறை எண்ணங்களை நீக்கும் மற்றும் ஆழ்ந்த தியான நிலைக்கு அழைத்துச் செல்லும். இது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து உள் அமைதியை வளர்க்கும். 4ஆம் நடராஜ மந்திரம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹூம் நடராஜாய ஓம். பொருள்: நடராஜர் நடனத்தின் இறைவன், அவருக்கு என் வணக்கங்கள். பலன்: நடராஜர் பிரபஞ்ச நடனத்தின் உருவமாக இருப்பதால் இந்த மந்திரம் வாழ்க்கையின் சுழற்சியையும் மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள உதவும். இது அமைதியையும் வாழ்க்கையை அதன் முழுமையுடன் அனுபவிக்கும் திறனையும் அளிக்கும். இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது சிவபெருமானின் மீதான முழு பக்தியுடனும் அமைதியான மனதுடனும் உச்சரிப்பது சிறந்தது. இதன் மூலம் நீங்கள் ஆழ்ந்த அமைதியையும் மன நிம்மதியையும் உணர முடியும். ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் சேனல் மோகன் பேசுகிறேன். எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.